என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமானேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அருமையான கர்த்தருடைய தாசர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து சபைக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்போம். உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் தனிப்பட்ட முறையிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் அதற்கேற்ற மாற்றங்களை நீங்கள் பார்க்காமல் இருப்பீர்கள். அருமையான குடும்ப தலைவனே, குடும்ப தலைவியே, உன் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய காரியங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தும் அவர்கள் கீழ்ப்படியாமைக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருப்பார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய தளர்ச்சி ஏற்படும். இவ்வளவு வார்த்தையை எடுத்து சொல்லியும் கர்த்தருடைய வசனங்களின் ஆழங்களை கற்றுக் கொடுத்தும் ஒரு கூட்டம் தொடர்ச்சியாக பாவத்தில் இருக்காங்களே, துணிகரமான பாவத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லி அது ஊழியக்காரனுக்குள் வேதனையை கொண்டு வரும். அது வேதனையை கொண்டு வருவது நல்லது தான், ஆனால் அது உங்களுக்குள் தளர்ச்சியை கொண்டு வந்துவிடக்கூடாது. என்ன பிரசங்கம் பண்ணி என்னடா பிரயோஜனம், இந்த ஜனங்க இப்படியே தானே இருக்கிறாங்க என்று சொல்லி தளர்ந்து போயிடாதீங்க. ஏனென்றால் வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபையாருக்கு எழுதின முதல் நிருபத்தில் முதல் அதிகாரத்தில் 2வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஒரு கூட்டத்தை கர்த்தர் தன் சபைக்குள் அழைத்து வருவதின் நோக்கம் என்ன? அவர்களை பரிசுத்தவான்களாகவே சபைக்கு கொண்டு வரவில்லை, மாறாக அவர்களுக்குள் காணப்படுகிற எண்ணற்ற அசுத்தங்கள், தீட்டுகள், அருவருப்புகள் அதோடு கூட தான் கொண்டு வருகிறார். ஆனால் அந்த இடத்தில் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தவான்களாய் ஆகும்படிக்கு கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருங்கள். அந்த வார்த்தை அவர்களோடு கூட தொடர்ந்து இடைபடும், அவர்களை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்த ஆரம்பிக்கும். இன்றைக்கு அவங்க துணிகரமான ஒரு பாவத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதை நிறுத்திடாதீங்க, அவங்களுக்காக ஜெபிப்பதை நிறுத்திடாதீங்க. ஏனென்றால் அந்த விழுந்து போனவர்களை கர்த்தர் நிச்சயமாய் தூக்கி நிறுத்துவார். இடறிப்போன அவர்களை மீண்டும் கொண்டு வருவார் என்ற ஆழ்ந்த விசுவாசத்தோடு கூட இன்னும் தொடர்ந்து கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நாம் ஊழியத்தை செய்ய ஆரம்பிப்போம். ஏற்ற வேளையிலே ஜனங்களுடைய மனம் திரும்புதலை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.